அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தின் இன்றைய செய்திகள். தமிழகத்தில் 13வது அமைச்சராக த.வே.க. தலைவர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றார். முதலமைச்சர் விஜய் தனது மேஜையை தானே நகர்த்தி உதவி செய்த செயல் அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. ஆண்டவன் மீது ஆணையிட்டு பதவியேற்றார் முதல்வர் விஜய். இலகு பணியில் இருந்த 3000 பேர் வழக்கமான பணிக்கு திரும்பினர். தாமதமின்றி சிலிண்டர் விநியோகம். கேஸ் ஏஜென்சிகளுக்கு எச்சரிக்கை. வெள்ளை மாளிகையில் யஜுர்வேத மந்திரங்கள் முழங்க உலக அமைதிக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டது. திருநள்ளாறு சனி பகவானுக்கு இன்று சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனைகள் செய்யப்பட்டது. சிவகாசி கோவையில் வெளுத்து வாங்கிய மழை. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிறது. கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை அறிக்கை அறிவித்துள்ளது. வெள்ளிதோறும் வெலும்பூர் டு கன்னியாகுமரி சிறப்பு ரயில்கள் இயங்கப்படும் என்று அரசு உத்தரவு. இது போன்ற பல செய்திகள், அன்றைய செய்திகளை தமிழ் KSR சேனலில் பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி, விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா, இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க.